Hello everyone, in this video we are going to see a scheme under Ministry of Civil Aviation, and that is DigiYatra, right? Let's discuss what is DigiYatra. So in the scheme, it launched in the year 2017, right? இதன் வழியா என்ன aim பண்றோம் அப்படினா like Indian travelers la irukkranga இல்லையா, so அவங்க வந்து while using this airport or airways அப்போ அங்க ஒரு digital ecosystem வந்து டெவலப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க வந்து once entering into the airport அப்படின்னா எந்த ஒரு paperless service வந்து கொடுக்கிறது தான் வந்து இதுக்கான priority. And இதன் வழியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we need to know some word called the best in the sense biometric enabled seamless travel experience. So இது பேஸ் பண்ண ஒரு facial recognition system or technology. So DigiYatraங்கிறது என்ன அப்படின்னா லைக் இப்போ வந்து ஏர்போர்ட் போகும்போது எந்த ஒரு பேப்பர்லெஸ் சர்வீஸ் பேப்பர் இன்வால்வ் பண்ணுற சர்வீஸ் இல்லாமல் எல்லாமே வந்து பயோமெட்ரிக் எனேபிள்டு சர்வீஸாக கொண்டு வந்து ஃபேஷியல் ரெகக்னிஷன்லாம் கொண்டு வந்து we are making the experience of the passengers in a very seamless way, right? So this is under DigiYatra, right? So இதுக்கான components என்ன அப்படின்னா we are connecting the passengers and the airports, and we are connecting the flying, and we are connecting the total system, right? This is with respect to DigiYatra. So Indian travelers க்கு ஒரு digital ecosystem கொடுக்கணும், like in the experience with this air servicesங்கிறதுக்காக தான் வந்து கொண்டு வரப்பட்டது DigiYatra, right? And also there are some concerns with respect to DigiYatra. என்ன அப்படின்னா like first one வந்து privacy violations. இப்போ இந்த மாதிரி சீம்லெஸ்ஸாக கண்டினியூஸாக வந்து நம்ம வந்து ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒருத்தருடைய ட்ராவல் பேட்டர்ன் என்னவா இருக்குது, அதே மாதிரி ஒருத்தங்களுடைய ப்ரைவேட்டான விஷயங்கள் எல்லாமே வந்து இட் இஸ் கெட்டிங் நோன் டு தி கவர்மெண்ட், ரைட்? ஸோ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் with respect to an individual to the government. So that is privacy violation. That is the first concern. And the second one is that this is too much of data, right? So the data security is an issue here. So these are the two concerns with respect to DigiYatra. DigiYatraங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்தியன் பேசஞ்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, லைக் வைல் தே ஆர் கோயிங் டு தி ஏர்போர்ட், அங்கே வந்து எந்த ஒரு பேப்பர் இன்வால்வ் பண்ணாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி ஜஸ்ட் எல்லாமே வந்து பயோமெட்ரிக்காக எடுத்துகிட்டு வருது, ரைட்? தட் இஸ் ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜி. ஸோ like எல்லா journey in each and every part of their journey it will be completely paperless service, right? So through this we are connecting the passengers, airports, flying and system, but the concerns are data privacy and privacy violations and data security, right? These are the two concerns with respect to DigiYatra, right? And yes, ஸோ வந்து போர்டிங்கில் செல்ஃப் பேக் ட்ராப்ஸு, என்ட்ரி பஞ்ச் செக்ஸு, செக்யூரிட்டி செக்இன், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ஃபேஷியல் ரெகக்னிஷன் ஆத்தென்டிகேஷன் வந்து ஏர்போர்ட்ஸில் வந்து இருக்கும், ரைட்? ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு DigiYatra. அண்ட் there are some issues. First one வந்து no anchoring legislations, right? இந்தியாவில் இப்போ வரைக்கும் லைக் அந்த டேட்டா ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய லாஸ் எதுவுமே இல்லை. ஸோ இட் இஸ் குவைட் அன் இஷ்யூ ஃபார் அஸ். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் தட் ஸோ குட்டாசாமி ஜட்மெண்ட்டில் சொல்லப்பட்ட த்ரெஷ்ஹோல்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணல DigiYatraல சொல்லியிருக்கிறது. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் தட் இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜி FRP, இது இட் இஸ் குவைட் இன்அக்யூரேட், ரைட்? ஸோ இதனால நமக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுறதுக்கு there are chances, right? So these are the things you need to know about DigiYatra, and that's all. Thank you.